ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உடம்பு சரியில்லை அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் படித்த புக்ஸில் ஒரு சில புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஒன். எல்லா புக்கையும் ஒரே வீடியோவில் போடணும்னு இல்லை பிகாஸ் அவ்வளோ பெரிய வீடியோ நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஐ ஹாவ் அரௌண்ட் 50 புக்ஸ் தட் ரேண்டமான ஆர்டரில் நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த எல்லா புக்ஸும் நீங்கள் படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, பிகாஸ் நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப அதிமேதாவி ஆகிடுவீங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல புக் படிக்கிறீங்கன்னா அதை திருப்பி திருப்பி படிக்கும் போது தான் அதுலேருந்து இன்னும் லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். பிகாஸ் யூர் ரீடிங் அக்கார்டிங் டு யோர் ஓன் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், யோர் ஓன் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, யோர் ஓன் லெவல் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு புக்கை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துக்கிற லெசன்ஸும் செகண்ட் டைம் படிக்கும் போது செகண்ட் டைம் எடுத்துக்கிற லெசன்ஸும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த வச்சிருக்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸில் எந்த புக்கை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த 50+ புக்ஸை நான் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ரெசனேட் ஆச்சு, எவ்வளோ தூரம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் ரேங்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்னா ரீட் இட் ஃபார் லைஃப். ஓகே, அதாவது திரும்ப திரும்ப படிச்சுக்கினே இருக்கலாம், அவ்வளோ கண்டென்ட் அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு. அண்ட் ஏன்றது ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு புக். பீன்றது ஓகே, இட் வாஸ் ஸ்டில் வெரி யூஸ்ஃபுல். பி கேட்டகரினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக், கண்டிப்பாக திரும்பி படிக்கலாம். சின்றது ஓகே, சில விஷயம் கற்றுக்கிட்டேன் பட் நாட் ஸோ மச். அண்ட் டின்றது சுத்த வேஸ்ட். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதை திரும்பி படிக்கணும்னு எந்த யூஸும் இல்லை அண்ட் இட்ஸ் டைம் வேஸ்ட். அதுதான் டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டேக் மைண்ட் மேஜிக். ஓகே, ஸோ மைண்ட் மேஜிக் இந்த புக் தான் மேனிஃபெஸ்டேஷனோட நியூரோ சயின்ஸை பற்றி பேசும். ஓகே, நான் வந்து சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ போட்டிருப்பேன். இந்த புக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த வீடியோவே போட்டேன். பிகாஸ் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன்ற மெட்டபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டுமே. ஓகே, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்ற சிங்கிள் கான்செப்டை வச்சு இந்த புக்கை எழுதியிருப்பாரு அந்த ஆத்தர். ஓகே, ஸோ ஜேம்ஸ் டாட் நினைக்கிறேன் அந்த ஆத்தர் பேர். இட்ஸ் அ வெரி குட் புக். அண்ட் நீங்கள் வந்து மெட்டபிசிக்ஸில் நம்பாமல் இருக்கீங்க ஆர் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் அண்ட் யூஸ்ஃபுல் புக். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து next one of my most favorite authors of all time, that is Frederick Dodson. And அவரோட முதல்ல எழுதின புக் Parallel Universes of Self by Frederick Dodson. இந்த புக்கை பற்றி நான் எங்கே ஆரம்பிக்கிறது? a very amazing book. எத்தனை தடவை கொடுத்தாலும் திருப்பி திருப்பி படிக்கிற புக், நிறைய தடவை ரெஃபர் பண்ணுற புக். நான் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சிக்குள்ள தாட்ஸ், எமோஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், ரியாக்ஷன், அட்டென்ஷன், பிலீஃப்ஸ் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த புக்கில் ஸ்பெசிஃபிக்காக அட்டென்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க, பிலீஃப்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, ஐடென்டிட்டி பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் பேரலல் யூனிவர்சஸ்ன்ற கான்செப்ட் பற்றி பேசியிருப்பாங்க. லைக் நம்மளோட இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ் நம்ம பேரலல் யூனிவர்சஸ்ல இருக்கு. இப்போ நிதிஷ்ன்ற ஒரு யூடியூபர்னா ஒரு செஃப், நான் வந்து செஃப்பாக இருக்க ஒரு ரியாலிட்டி, நான் வந்து ஒரு பெக்கராக இருக்க ரியாலிட்டி, நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பில்லியனாக இருக்க ரியாலிட்டி, அந்த மாதிரி தட் இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ். அந்த இன்ஃபினைட் வெர்ஷன்ஸை நான் எப்படி அக்சஸ் பண்ணி என் ஐடென்டிட்டி எப்படி மாற்றி நான் இங்கே என்னோட ப்ரெசன்ட் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஸோ அந்த பேரலல் யூனிவர்சல் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு எப்படி அந்த கான்செப்ட் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் யார் படித்தாலும் புரிகிற மாதிரி. ஸோ இந்த ஆத்தரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆஸ்பெக்ட்னா அதுதான். அவரோட இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக யார் வேணால் படிக்கலாம். ஓகே, பட் ஒரு லெவல் ஆஃப் ஓப்பன் மைண்டட்னஸ் தேவை. பிகாஸ் இந்த ஆத்தர் அவரோட மற்ற சில புக்ஸை பற்றி பேசும்போது ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டேக்ஸும் இருக்கும். அண்ட் நான் நம்பல அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் படிக்கும் போது ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ஓன் ஒர்க்கில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஐ எவர் ரெட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூ கேன் ஹீல் எனி ஒன். ஸோ இந்த புக்கை நான் வந்து ஹை பியில் கொடுப்பேன். ஸோ புக்கோட டைட்டிலே தெரியும், இதுவும் அதே சேம் ஆத்தர் கிட்ட இருந்தால் ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ யூ கேன் ஹீல் எனி ஒன், அதுதான் இந்த புக்கு கிளைம். அதாவது நம்ம எல்லாருக்குமே we have inherent healing ability. Okay, we are all connected, we are all consciousness, we are all one being. ஸோ எல்லாருக்குமே இன்னொருத்தவங்களை ஆர் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்கில் இருக்கு. ஓகே, பைபிளில் கூட ஜீசஸ் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அது உங்களாலையும் பண்ண முடியுன்ற வேர்ஸே இருக்கு. ஸோ அந்த ஹீலிங் அபிலிட்டியை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே, இட்ஸ் அ வெரி மெட்டபிசிக்கல் புக். ரொம்ப ரொம்ப வியர்டாக இருக்கலாம் சில பேருக்கு. லைக் எப்படி ஹீல் பண்ண முடியும், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட தானே போவேன் அப்படின்னு
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த புக் உங்கள் மைண்டையும் ஓப்பன் பண்ணும். லைக் பிகாஸ் ஜஸ்ட் பை யூசிங் யுவர் ஃபெய்த், ஜஸ்ட் பை யூசிங் யுவர் நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கையை வச்சு மட்டும் ஒருத்தவங்களை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் தான் இந்த புக்கில் சொல்கிறாரு ஃப்ரெட்ரிக் டாட்சன். அண்ட் இந்த புக்கை நான் ஒரு 3 தடவை படிச்சிருப்பேன். அண்ட் ஒரு தடவை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அண்ட் நானே இதை மற்றவங்க மேலே ட்ரை பண்ணதில்லை, பட் நான் எனக்கு என் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இட் ரியலி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஸ்டஃப் தான். நெக்ஸ்ட், ஹிடன் ரியாலிட்டிஸ். அண்ட் இதுவும் அதே ஆத்தர் கிட்ட தான், ஃப்ரெட்ரிக் டாட்சன், ஹிடன் ரியாலிட்டிஸ். ஸோ ஹிடன் ரியாலிட்டிஸ்ன்ற புக். ஸோ இந்த புக்கு நம்ம இறந்த அப்புறம் என்ன ஆகுது, லைக் நம்ம சோல், நம்ம பாடி இறந்த அப்புறம் நம்ம சோல் என்ன ஆகுது, அது எங்க போகுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கணும். லைக் டெத்னா என்ன, இம்மார்டாலிட்டினா என்ன, எப்படி வந்து ஒருத்தவங்க இம்மார்டலா இருக்க முடியும், இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை தாண்டி என்னென்ன ரியாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கியூரியஸா இருக்குன்னா இந்த புக்கை படிக்கலாம். ப்ராக்டிக்கலா டே டு டே யூஸ்ல வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கோ ஆர் ப்ராக்டிக்கல் யூசேஜ் மாதிரி விஷயங்கள் இந்த புக்ல பெருசா இருக்காது. பட் உங்களுக்கு இன்னும் எப்படி யூனிவர்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஃபண்டமெண்டலா யூனிவர்ஸ் இருக்கு, உங்க சோல் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், கியூரியஸா இருக்க அந்த புக் கண்டிப்பா படிக்கலாம். இட்ஸ் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட், த ரியாலிட்டி கிரியேஷன் டெக்னிக் அகெயின் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஓகே, ஸோ ஃப்ரெட்ரிக் டாட்சன் 4வது புக். அவரோட நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். லைக் ஹீ இஸ் மை ஃபேவரட் ஆத்தர். ஸோ இந்த புக் எப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு டெக்னிக் வேணும் நிதிஷ். எனக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் நல்லா இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு டெக்னிக், அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண நான் எல்லாமே சாதிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக் உங்களுக்கு வேணும்னா இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். பிகாஸ் இந்த ஆத்தர் அவரோட புக்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் கொடுப்பாரு. ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து அவர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கிரியேஷன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஹீ கிவ்ஸ் லைக் அரௌண்ட் 100+ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் லைக் யூ கேன் டூ. பட் நிறைய பேர் அவர்கிட்ட நீங்க எவ்வளோ டெக்னிக்ஸ் தரீங்க, ஏதாவது ஒரு டெக்னிக் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்றதுக்கு தர முடியுமான்னு கேட்டதுக்கு தான் இந்த புக் எழுதினார். ஓகே, ஸோ இந்த டெக்னிக் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இமேஜினேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ எங்கிட்ட கோச்சிங்னு வரும்போது மெயினா நான் இமேஜினேஷன் தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த அபிலிட்டி இருக்கு. பட் இமேஜினேஷன் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த டெக்னிக்ல 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று பர்சனல் வில், ஒன்று டிவைன் வில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் இஃப் யூ வாண்ட் டு know or learn a single technique that you can use to manifest any number of goals you have, you can try out this book. It's a very good book. You can definitely check it out. Okay, so actually top 7 கொடுக்கலாம். It's a very good book. Next, reality transurfing. The best வார்த்தைங்களே இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லைஃப் சேஞ்சிங் புக்னா ரியாலிட்டி டிரான்ஸ்ஃபர்சிங் பை வடின் ஜீலன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் இது என்னோட பைபிள் மாதிரி, என்னோட பர்சனல் பைபிள் மாதிரி. ஐ ஹவ் ரெட் இட் சோ மெனி டைம்ஸ். அண்ட் இது ரொம்ப ரொம்ப டென்ஸான, ரொம்ப ரொம்ப டீப்பாக போகக்கூடிய புக். ஓகே, இட் இஸ் அரௌண்ட் லைக் 800 pages இருக்கும். ஸோ 800 pages ஒர்த் ஆஃப் கோல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மெயினாக அது வந்து கான்செப்ட் பார்த்தீங்க, பெண்டுலம்ஸ்ன்ற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த வீடியோவில் கூட இட் வாஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை திஸ் புக் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எப்படி யூனிவர்ஸ் ஒர்க் ஆகுது, மெக்கானிக்ஸ் என்ன, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரதுனால நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியறது கிடையாது, இன்டர் இன்டென்ஷன், அவுட் இன்டென்ஷன், the coordination principle, அந்த மாதிரி there are so many things that you can learn about the universe. And transurfingன்றது இட்ஸ் a way to live life. இது வந்து சிங்கிள் டெக்னிக் கிடையாது, ஒரு ஒரு philosophy கிடையாது. Transurfingன்றது how you can live your life. ஓகே, லைக் மேனிஃபெஸ்டேஷன் தாண்டி இந்த புக்கில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பெண்டுலம்ஸ் அந்த கான்செப்டே எடுத்துக்கலாம். பெண்டுலம்ஸ் ரூல் அவர் வேர்ல்ட். ஓகே, ஆனால் அந்த கான்செப்டை இன்டெப்தா இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் யாருமே பார்த்தது கிடையாது. அண்ட் வடின் ஜீலன்றது ஒரு ரஷ்யன் குவாண்டம் பிசிசிஸ்ட். ஓகே, இவர் வந்து ஒரு சன்னியாசியோ ஒரு மலையில போயிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு மாங்கோலாம் கிடையாது. ஹீஸ் அ குவாண்டம் பிசிசிஸ்ட், ஹீஸ் அ பிசிசிஸ்ட். ஓகே, ஸோ ஹெவிலி சயின்ஸை பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணி வந்துட்டு தான் இந்த ரியலைசேஷன்ஸ்லாம் வந்து அப்படின்னா இந்த புக்கில் ஷேர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த புக்கில் கொடுக்குற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அவர் என்ன உங்களை நம்ப சொல்ல மாட்டார். ஓகே, டிரான்சர்ஃபிங்ன்றது நீங்க நம்ப தேவையில்ல. ஓகே, அந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா அவரே சொல்லுவார். நானும் என் வீடியோ சொல்றது அதுதான். யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட். என்ன நீங்க படிக்கிற விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இட் டேக்ஸ் வெரி லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் இட் காஸ்ட் நோ மணி. நீங்க எந்த காசு செலவு பண்ண போறது கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட் அண்ட் யூ வில் நோ த ட்ரூத்.
அவ்வளவுதான். உங்களுக்கு உண்மை தெரியணும்னா ஆக்சுவலா அதை கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸா கன்சிடர் பண்ணி டெய்லி பண்ணும்போது மட்டுமே அது உண்மையா பொய்யா, எனக்கு இது ஒர்க் ஆகலையான்னு தெரியும். ஓகே, ஸோ ரியாலிட்டி டிரான்ஸ்ஃபர்சிங் பை வடின் ஜீனட், அமேசிங் புக். ஓகே, ஸோ அதுதான் இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கணும். ஸோ அது அங்கே இருக்கும். நெக்ஸ்ட், பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை ஜோ டிஸ்பென்சா. ஸோ ஜோ டிஸ்பென்சா ஒரு மெடிடேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த புக் ஓகே லைக் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட மேனிஃபெஸ்டேஷன் அணுகியிருப்பாரு. அண்ட் இந்த புக்ல மெயினான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகே, இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கை பண்ணி நம்ம ஒரு வாய்ட் ஸ்டேட்டுக்குள்ள போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரெயின் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணும்போது என்னென்ன மிராக்கிள்ஸும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ரியல் லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸை பத்தி இந்த புக்ல நிறைய பேசியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்க படிக்கும் போது என்ன எத்தனை பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னால இந்த சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வகையில இந்த புக் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல புக். பட் அதை தாண்டி நான் நிறைய பெட்டர் புக்ஸ் படிச்சதுனால அதுக்கு நான் பி ரேங்க் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், த ஒன் திங். ஓகே, ஸோ இது ஒரு மெட்டபிசிக்கல் புக் கிடையாது, இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் புக் கிடையாது, இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி புக். ஓகே, என்னடா ப்ரொடக்டிவிட்டி புக்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, நான் மெட்டபிசிக்கல் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் புக்ஸ் மட்டும் நான் படிக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் படிப்பேன். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன், மெட்டபிசிக்ஸ், ரியாலிட்டிகேஷன் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டியும் நிறைய இருக்கு, எல்லா ஃபீல்ட்ஸும் நம்ம படிக்கணும். ஸோ ரேண்டமாக தான் அந்த செட் ஆஃப் புக்ஸ் நான் எடுத்தேன். அண்ட் த ஒன் திங் ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதனால போட்டேன். இட்ஸ் அ வெரி வெரி குட் ப்ரொடக்டிவிட்டி புக். ஓகே, நான் படித்த ப்ரொடக்டிவிட்டி புக்ஸில் எந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த ஒரு புக்கை கண்ணை மூட்டு நான் சொல்லுவேன், எப்போ வேணா சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் த கான்செப்ட் சிம்பிள் தான். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஓகே, இதை நீங்கள் மெட்டபிசிக்கல் ஆங்கிள்லையும் பார்க்கலாம், ஒரு சாதாரண ப்ரொடக்டிவிட்டி ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி அந்த ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் இந்த மெயினான விஷயம் என்னன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது ஹியூமன்ஸாலன்ற ஒரு கிளைம் இந்த புக் வைக்கும். இன்ஹெரண்டாவே நம்ம மல்டி டாஸ்கர்ஸ் கிடையாது. வி கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அண்ட் நீங்க பல விஷயத்துக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க மென்டல் பிரெயின் லோட் அதிகமாகும். ஸோ நிறைய விஷயம் அந்த மாதிரி இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி குட் புக். நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கன்ற பட்சத்தில் வி நீட் தட் ஒர்க் எத்திக். ஓகே, ஸோ ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் பர்சன் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒன் திங் புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், லெட்டிங் கோ பை டேவிட் ஹாக்கின்ஸ். ஓகே, ஓகே இங்கே கொடுக்கலாம். லெட்டிங் கோ பற்றின இம்பார்ட்டன்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் லெட்டிங் கோ நான் எவ்வளோ தூரம் எம்ஃபசைஸ் பண்ணுவேன்ட்டு. ஓகே, அண்ட் இந்த புக் எப்படி லெட் கோ பண்ணுறது, சிம்பிள், அவ்வளோதான். எப்படி லெட் கோ பண்ணுறது அண்ட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஸ்கேலை எப்படி லெட் கோ பண்ணி 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 இம்ப்ரூவ் ஆகுது. வெரி சிம்பிள் புக், பட் வெரி வெரி பவர்ஃபுல் புக். ஓகே, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த புக்கை படிங்க. ஓகே, இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச லைக் லிட்டரா யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இந்த புக்ஸ் தான் தெரியும், அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறத தாண்டி ஆக்சுவல் ஹிடன் ஜெம்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அது ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம் இஸ் லெட்டிங் கோ பை டேவிட் ஹாக்கின்ஸ். ஓகே, he has done an PhD. okay, so he's a very scientific person as well. and ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான டென்ஸான ஒரு புக் இந்த புக். ஸோ எஸ் ரேங்க் கொடுத்துருக்கேன்னா அதான், நான் திருப்பி 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 இந்த புக்ஸ் நான் திருப்பி திருப்பி வருவேன். ஸோ எஸ் ரேங்க் நான் கொடுக்குறேன்னா என் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹை. அண்ட் டேவிட் ஹாக்கின்ஸ் இஸ் அன் அமேசிங் ஆத்தர். ஓகேவா, ஸோ லெட்டிங் கோவை பற்றி இன்டீப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எனஃப் பை மார்க் மேன்சன். நான் படித்ததுலேயே ரொம்ப தண்டக்கரமந்திரமான புக்னா இதுதான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இம்பாக்ட் தராத ஒரு புக், ஏன்டா இந்த புக்லாம் ஹிட் ஆச்சு, ஏன்னா இதெல்லாம் வாங்கி படிக்கிறீங்கன்ற யோசிச்ச ஒரு புக்னா இதுதான். பட் உங்களுக்கு அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு அந்த புக் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக அதுக்கு நான் யார் சொல்றது. ஸோ பட் எனக்கு பர்சனலாக இந்த புக் சுத்தமாக பிடிக்காது. பட் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. இட் டிடன்ட் ரெசனேட் வித் மீ. லைக் பெருசாக கண்டுக்காத வாழ்க்கையில நடக்குது, அது மட்டும் தான் இல்லை இந்த புக்ல சொல்ல வரோம். ஓகே, அண்ட் அதை நிறைய மெட்டஃபோர்ஸ் ஸ்டோரிஸை வச்சு சொல்லுவாங்க இந்த புக்ல. அண்ட் யா, ஓகே, ரைட்டிங் நல்லா இருக்கும், மற்றபடி ஐ டோன்ட் சி மச் பெனிஃபிட் இன் ரீடிங் இட் அகைன். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட், இன்னொரு பாப்புலரான புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த புக்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா,
சர்ஃபேஸ் ஸ்லைடில் இல்லாமல் ஒரு ஐடென்டிட்டி இருக்குள்ள போய் ஹேபிட்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் ஒரு நிறைய புக்ஸ் படிச்சதுனால அது ஒரு மெட்டபிசிக்கல் ஆங்கிள் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ரொம்ப வளவளன்னு இருக்கிறாங்க. லைக் இட்ஸ் டூ லாங் அண்ட் ஹேபிட்ஸ் அது ரொம்ப சர்ஃபேஸ் லெவல். ஓகே. என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஒரு இன்னர் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான விஷயம். அண்ட் இந்த புக்கை நிறைய பேர் நான் படித்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த புக்கில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஹேபிட்ஸை மாற்றினாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அ புக் இஸ் பாப்புலர் டசன்ட் மீன் இட் ஒர்க்ஸ். அஃப்கோர்ஸ் அவர் ஐடென்டிட்டி பற்றி இந்த புக்கில் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க அண்ட் தட் இஸ் குட். பட் ஐடென்டிட்டி பற்றி பேசுறத தாண்டி இந்த புக்கில் பேசுகிற விஷயங்கள் எனக்கு பெருசாக ரெசனேட் ஆகல. ஓகே. ஸோ நாட் தட் கிரேட் ஆஃப் அ புக். நெக்ஸ்ட், ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் பை நெவில் கொடார்ட். ஸோ நெவில் கொடார்ட் புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் எக்ஸப்ட் ஒன் புக், சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட்னு புக் இருக்கு. அது மட்டும் நான் படிக்கல. பட் மற்றபடி எல்லா புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். அண்ட் ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் இஸ் அன் அமேசிங் புக். அதுதான் சீக்ரெட். ஃபீலிங் தான் சீக்ரெட். நீங்கள் ஒரு அசம்ஷன் மேக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுருக்கீங்க, ஒரு ஆசை வச்சுருக்கீங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்ககிட்ட இப்போ இருக்கிற பட்சத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுதான் சீக்ரெட். அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட். அவ்வளோதான். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறது? ஸோ ஏன் ஃபீலிங் இஸ் த சீக்ரெட், எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு இன் டீட்டெயிலாக நெவில் கொடார்ட் அவர் புக்ஸை சொல்லியிருப்பாரு. அண்ட் மெயினாக நெவில் கொடார்ட் கிட்ட பிடிச்சது என்னன்னா, பைபிளோட டீச்சிங்ஸை ஒரு மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்லி தருவார். ஓகே. ஸோ பைபிளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், பைபிள் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெவில் கொடார்ட் கண்டிப்பாக படிக்கலாம். அதை தாண்டியுமே இஸ் அ வெரி குட் ரைட்டர். அதை நெவில் கொடார்ட் ஒர்க்ஸ் படிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹை கிளாஸ் லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவர் இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஆத்தர். ஸோ ஃபீலிங் த சீக்ரெட் அமேசிங்கான புக், கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நெவில் கொடார்ட் புக்ஸை படிக்கணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் ஃபீலிங் த சீக்ரெட் கண்டிப்பாக சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி ஈஸி புக் டு கெட் த்ரூ. ஓகே. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஈஸி புக்ஸ், த பவர் ஆஃப் அவேர்னஸ் பை நெவில் கொடார்ட். இது ஈஸி புக்கே கிடையாது. ஓகே. த பவர் ஆஃப் அவேர்னஸ்லேருந்து நீங்கள் நெவில் கொடார்ட் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தென் ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப டீப்பான புக். ஓகே. அவர் யூஸ் பண்ணிக்கிற இங்கிலீஷாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணிக்கிற லாங்குவேஜாக இருக்கட்டும், இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ். பட் இட் டேக்ஸ் அ லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆக்சுவலி கிராஸ்ப் வாட் இஸ் ட்ரைங் டு சே. இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டேன். பட் நெவில் கொடார்ட் 10 புக் எழுதியிருக்காரு அண்ட் நிறைய லெக்சர்ஸும் கொடுத்துருக்காரு. பட் ஒரு புக், நெவில் கொடார்ட் ஒரு புக் திரும்பி திரும்பி போய் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் அவேர்னஸ் தான். பிகாஸ் அதில் அவ்வளோ ஸ்டஃப் இருக்கு. அண்ட் ஸோ நம்மளோட அவேர்னஸ் எப்படி நம்ம லைஃபை கிரியேட் பண்ணுது, த ஐ ஆம் பிரின்சிபல். ஸோ இந்த பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நெவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ வெரி வெரி குட் புக். பட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நிதிஷ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக படிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் ஃபீலிங் த சீக்ரெட்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மிச்ச நெவில் கொடார்ட் புக்ஸ்லாம் படிச்சுட்டு கடைசியில் பவர் ஆஃப் அவேர்னஸ்க்கு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. நெக்ஸ்ட், த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல் ஷின். ஸோ இங்கே போகிறோம். ஸோ ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல் ஷின் 4 புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே. நெவில் கொடார்டுக்கும் முன்னாடி இந்த மெட்டபிசிக்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி மற்ற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெவில் கொடார்டுக்கும் முன்னாடி. ஸோ ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ வெரி ஓல்ட் புக். பட் ஸோ த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல் ஷின்ன்றது 4 புக்கை கம்ப்ரைஸ் பண்ணி, ஓகேவா. ஸோ நீங்கள் அமேசான் போனீங்கன்னா பண்டில்டாக 4 புக்கு சேர்த்து ஒரே புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் 4 புக்குமே இட்ஸ் வெரி ஷார்ட் புக்ஸ் பட் வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல். வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல். நான் ஆல்ரெடி ஒரு 3 தடவை ரீட் பண்ணிட்டேன். அண்ட் மெயினாக ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல் ஷின் வந்து அஃபர்மேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அது ரொம்ப அந்த காலத்து இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டி அவங்க ஷேர் பண்ணுற பிரின்சிபல்ஸ், ஐடியாஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ த கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட், அதுக்கப்புறம் யுவர் வேர்ட் இஸ் யுவர் பவர், அந்த மாதிரி 4 புக்ஸ் எழுதியிருக்காங்க. 4 புக்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இட்ஸ் அ வெரி ஃபவுண்டேஷனல் புக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அதில் இருக்க அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். பட் அதில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ட் ஹர்ட் மீ பை டேவிட் காகின்ஸ். ஸோ இந்த புக் ஒரு மெட்டபிசிக்கல் புக் கிடையாது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். ஓகே. அண்ட் கான் ஹர்ட் மீன்ற புக்கில் டேவிட் காகின்ஸ் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவரோட பயோகிராஃபி பற்றி பேசியிருப்பாரு. அண்ட் இவரோட லைஃப்பை பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓகே.
உங்களுக்கு வந்து ரொம்ப மென்டலி டஃப் ஆகணும் ஆர் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஓகே, பட் இந்த புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் இவர் இதை பண்ணும்போது என்னால் இது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ நான் ஏன் கொடுத்ததுக்கான காரணம் அவரோட ஆடியோ புக் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் அவரோட ஆடியோ புக் இட்ஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அண்ட் நான் யூஸ்வலாக ஆடியோ புக்ஸும் கேட்பேன், புக்ஸும் படிப்பேன், பட் நீங்கள் இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா ஆடியோ புக்கில் கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நத்திங் கிரேசி, ரொம்ப ரொம்ப அப்படியே உங்கள் மைண்டை ப்ளோ ஆகுறதுக்கு அளவுக்கு டேவிட் கோகர்ஸ் ஒன்றும் சொல்லியிருக்க போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் அவரோட பர்சனல் ஸ்டோரி ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு ப்ராக்டிகாலிட்டி லெசன்ஸ் அப்படின்னு பார்த்த பெருசு அது இருக்காது. பட் உங்களுக்கு வர இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் ஏ கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட், சக்ஸஸ் இஸ் ஃபார் யூ பை டேவிட் ஹாக்கின்ஸ். ஸோ டேவிட் ஹாக்கின்ஸ் லெட்டிங் கோ எழுதினார். ஓகே, ஸோ அவரோட சேம் புக், அவரோட இன்னொரு புக் தான் சக்ஸஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் எனக்கு பெருசாக அந்த புக் ரெசனேட் ஆகலை. ஏன்னா அவரோட ஹோல் புக்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் அவரோட ஐடியா, சக்ஸஸை பற்றின ஐடியாஸ் அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். பிகாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த புக் ரெஸ்டாரண்ட் பற்றி கிடையாது அஃப்கோர்ஸ், பட் ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் அண்ட் மணி டிப்ஸ் அண்ட் லைஃப் பிரின்சிபல்ஸ் அவர் ஷேர் பண்ணுவார். ஸோ குட் புக் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு பெருசாக ரெசனேட் ஆகலை. நெக்ஸ்ட், த அப்ஸ்கேலிங் மெத்தட் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன், அகெயின் என்னோட ஃபேவரட் ஆத்தர். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டூல். ஓகேவா? ஸோ த ரியாலிட்டி கிரியேஷன் டெக்னிக் புக் மாதிரி அப்ஸ்கேலிங் மெத்தடுமே இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தட் ஃப்ரெட்ரிக் டாட்சன் என்கரேஜஸ் அஸ் டு டூ. ஸோ த அப்ஸ்கேலிங் மெத்தட்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 1 to 10 மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ரியாலிட்டியை அளந்து பார்க்குறது. ஓகே, இப்போ வந்து இப்போ கரண்டாக நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு 5 out of 10னா, அப்போ உங்கள் லைஃப் 6 out of 10 இருந்தால் எப்படி இருக்கும், 7 out of 10 இருந்தால் எப்படி இருக்கும், 8 out of 10 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ண அதே மாதிரி கீழே வரும்போது, ஓகே இப்போ உங்கள் லைஃப் வந்து 5 out of 10னா 2 out of 10 இருந்தால் எவ்வளோ கேவலமாக மிசரபிளாக உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் எடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல் என்ன பண்ணணும் அப்படின்ற கிறிஸ்டல் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதுதான் அப்ஸ்கேலிங் மெத்தட். நான் ரொம்ப மோசமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், பட் இட்ஸ் அ வெரி குட் புக், கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த மெத்தட் நானும் என் கிளைண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவேன் சில டைம், எல்லா வாட்டியும் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தட் ஐ யூஸ் பர்சனலி அண்ட் ஆல்சோ மேக் மை கிளைண்ட்ஸ் யூஸ் இஸ் த அப்ஸ்கேலிங் மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிசர்னிங் டிசெப்ஷன் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ இந்த புக் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான புக்காக இருக்கும். பிகாஸ் நம்ம தலைவர் ஃப்ரெட்ரிக் வந்து கொரோனா வைரஸ் பற்றி நிறைய டேக்ஸ் எடுத்திருப்பாரு. ஓகே, ஸோ இந்த புக் வந்து 2020 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அவரோட கிளைம் என்னன்னா, அந்த ஆக்சுவல் வைரஸை விட கவர்மெண்ட்ஸ், உலகம் ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட்ஸ் ஒரு ஃபியர் யூஸ் பண்ணி, ஒரு பேனிக்கை யூஸ் பண்ணி தான், அந்த ஃபியர் அண்ட் பேனிக்னால மட்டுமே பீப்புள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு ஒரு கிளைம் வைப்பார். இதை நம்பலன்னா நான் இங்கே சொல்ல வரல. ஓகே, ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா, கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அண்ட் அந்த டிசப்ஷன்ஸ், அந்த ஏமாத்துற அந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறது. ஓகே, டிசப்ஷன்னா என்ன, உங்களை ஏமாத்துறாங்க. ஸோ ஹவு டிசப்ஷன் ஒர்க்ஸ், எப்படி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படி நம்மளை ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி நம்ம வெளில வர்றது, ஆக்சுவல் ட்ரூத் என்ன, அது எப்படி பார்க்கறதுன்ற நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி குட் புக், கண்டிப்பாக படிக்கலாம். அந்த புக்கை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்பல, பிகாஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், பட் என்னோட ஃபேவரட் ஆத்தர் இவர் தான். பட் ஸோ நான் நிறைய விஷயத்தில் அக்ரி பண்ணுறேன் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. அண்ட் யா, நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்சர்ஃபிங் இன் 78 days. ஸோ ரியாலிட்டி ட்ரான்ஸ்சர்ஃபிங் எழுதினவர் வடீம் சேலன் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வெரி ஷார்ட் வேர்ஷன் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காது, ரியாலிட்டி ட்ரான்ஸ்சர்ஃபிங் அளவுக்கு ஒரு டீட்டெயில் இருக்காது, பட் இட்ஸ் ஸ்டில் வெரி குட் புக். ட்ரான்ஸ்சர்ஃபிங்காக ஒரு கண்டென்ஸ்டாக வெறும் பிரின்சிபல் பை பிரின்சிபல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், பெருசாக டீட்டெயில்ஸ் வேணாம், எனக்கு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும் அப்படின்னா யூ கேன் ரீட் ட்ரான்ஸ்சர்ஃபிங் இன் 78 days. ரொம்ப நல்ல புக் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட், த ரோசிக்ரூஷியன் ஹேண்ட் புக்.
ஸோ ரோசிக்ரூஷியன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஓகேவா? அண்ட் இந்த சீக்ரெட் சொசைட்டி பல வருஷமா இயங்கிட்டு வந்துட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட் ஒரு 50 to 70 இயர்ஸ்ல தான் அவங்க டீச்சிங்ஸ்லாம் இன்னும் ஜென்ரல் பப்ளிக் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ தே ஆர் சீக்ரெட் சொசைட்டி. அண்ட் அவங்க வந்து லைஃப் எப்படி அணுகுறாங்க, அவங்க அவங்க நம்மளுக்குள்ள இருக்கிற பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, இந்த ரோசிக்ரூஷியன்ஸ் ஃபாலோ பண்ண பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு இன் டீட்டெயில்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் புக். அண்ட் அண்ட் சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றி நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ எதாச்சும் அந்த புக்கை படித்தேன். அண்ட் மோர் ஓவர் யூனிவர்சிட்டி ஒர்க் ஆகுது, அந்த யூனிவர்ஸோட லாஸை நம்ம அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் அண்ட் நிறைய எக்ஸசைசஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அந்த புக்கில் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல புக், ரொம்ப அமேசிங்கான புக். சீக்ரெட் சொசைட்டி அப்புறம் சொல்லும்போது ஒரு மாதிரி கெட்ட எண்ணத்தில் பார்க்க வேணாம். ஓகே, நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் நம்மளை ஹார்ம் பண்ணணும்னு இல்லை, அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் ஜென்ரல் பப்ளிக் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை யூஸும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயம் எக்ஸோட்டரிக்கா இல்லாமல் எசோட்டரிக்கா இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எக்ஸோட்டரிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் எடுத்துக்கலாம். பைபிளோட எக்ஸோட்டரிக் மீனிங் தான் 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. பட் அது ஒரு எசோட்டரிக் மீனிங், அதாவது எசோட்டரிக்னா இன்னர் சர்க்கிள், இன்னர் டீச்சிங்ஸ், சீக்ரெட் டீச்சிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே எசோட்டரிக் டீச்சிங்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான டீச்சிங்ஸ். ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து இந்த டீச்சிங்ஸை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் புக், கண்டிப்பாக வாங்கி படிங்க. நெக்ஸ்ட், ப்ராஸ்பெரிட்டி கான்ஷியஸ்னஸ் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ இதை வந்து நான் இங்கே கொடுப்பேன், இங்கே வைக்கலாம், ரைட்? ஸோ ப்ராஸ்பெரிட்டி கான்ஷியஸ்னஸ், எப்படி இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ப்ராஸ்பரஸாக இருக்கிறது, எப்படி அபண்டண்ட்டாக இருக்கிறது, என்ன மாதிரி பிலீஃப் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த புக் நிறைய விஷயத்தை பற்றி பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் இருக்கிற ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எந்த ரிலீஜியன் இருக்கிற மக்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு இந்த புக் சொல்லும். ஓகே, அண்ட் என்ன ரிலீஜியன் நான் சொல்ல மாட்டேன், அதை புக்கை வாங்கி படிங்க. பட் அந்த ரிலீஜியன்லேருந்து வர டீச்சிங்ஸ் அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். பிகாஸ் அந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுற மக்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துலலாம் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பிலீஃப்ஸ் என்ன, அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி டீச்சிங் சொல்லித்தராங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த புக்கில் நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஒரு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் திஸ் இஸ் ஃப்ரம் மை ஃபேவரட் ஆத்தர் ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஸோ நான் இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கணும். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ இதை நான் கண்டிப்பாக எஸ்டிஆரில் கொடுப்பேன். அகெயின் நிறைய விஷயம் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, பிகாஸ் ரிலாக்ஸேஷன் இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, ஃபியரை வந்து எப்படி டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஃபியர் வந்து எப்படி வெளில வர்றது, அண்ட் எமோஷனல் கிளென்சிங், எமோஷனல் கிளியரிங் பற்றி பேசியிருப்பாங்க, அண்ட் வெயிட் லாஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அகெயின் அ வெரி அமேசிங் புக் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி குட் புக், கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட் சக்ஸஸ் அட்ராக்ட் சக்ஸஸ். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். புரியல, திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஆர்டர் டு பி சக்ஸஸ்ஃபுல். யூ கேன் ஒன்லி ஹாவ் வாட் யூ ஆல்ரெடி ஹாவ். அந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்னலாக ஃபீல் பண்ணும்போது மட்டுமே நீங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. ஓகே, ஸோ சக்ஸஸ் அட்ராக்ட் சக்ஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டைட்டில். Again, this is again from Frederick Dodson. So it's a bunch of articles that Frederick Dodson wrote in all these recent years. So success பத்தி எழுதின பல ஆர்டிகல்ஸ் வந்து இந்த புக்ல கம்பைன் பண்ணி ஒரே புக்கா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசுவாங்க, பிஸ்னஸ் லெசன்ஸ் பத்தி பேசுவாங்க, மணி எப்படி ஹேண்டில் பண்றது பத்தி பேசுவாங்க, பீப்புள் எப்படி ட்ரீட் பண்றது பத்தி பேசுவாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் சரி, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட்லேருந்தும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்தும் சரி, இந்த புக்கில் வந்து நிறைய ஸ்டஃப் இருக்கு. ஸோ கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ பியில் கொடுக்க வேணாம், இதை கண்டிப்பாக ஏல கொடுக்கலாம். ஸோ ஐ வுட் சே இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் அவுட்ஸ்மார்ட்டிங் ரியாலிட்டி பை நீரோ நாலேஜ். ஸோ அவுட்ஸ்மார்ட்டிங் ரியாலிட்டி பை நீரோ நாலேஜ். நீரோ நாலேஜ்ன்ற ஒரு யூடியூபர். ஓகே, இட்ஸ் வெரி குட் யூடியூபர், செம்ம டீட்டெயில்டு அண்ட் வெரி ரொம்ப நிறைய மூலம் இருக்கு அவருக்கு. ஓகே, அவரோட கனெக்ஷன்ஸ் எப்படி வந்து அவர் மேனிஃபெஸ்டேஷன் அணுகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் அவரோட புக்கை எழுதியிருந்தாரு. அண்ட் இட்ஸ் அ வெரி அமேசிங் புக். நான் 3 தடவை ரீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ
சிம்பிளா ஈஸியா மேனிஃபெஸ்டேஷன் பத்தி கத்துக்கணும் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பா வாங்கி படிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அகைன் சக்சஸ் அட்ராக்ட் சக்சஸ் பட் புக் 2. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தது புக் 1. ஸோ இது வந்து புக் 2. புக் 2 எனக்கு வந்து புக் 2 இன்னும் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ அகெயின் அதே தான், அவர் எழுதின ஆர்டிகல்ஸை கம்பைன் பண்ணி ஒரே புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புக் 2ல இருக்கிற சாப்டர்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் என்னன்னு டீட்டெயிலில் சொல்ல விரும்பல, சொன்னால் இன்னும் வீடியோ பெருசாக போகும். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கெட் இட் அக்ராஸ். ஸோ தட்ஸ் அ குட் புக், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் ரியாலிட்டி பை வடீம் ஜீலண்ட். ஸோ டிரான்ஸ்சர்ஃபிங் எழுதினவர் தான் இதுவும் எழுதியிருக்காரு. ஸோ டிரான்ஸ்சர்ஃபிங் இன் 78 டேஸை விட மாஸ்டர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்ற புக்குமே டிரான்ஸ்சர்ஃபிங்கோட ஒரு கண்டென்ஸ் வெர்ஷனாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ வாங்கி படிக்கலாம். அதே பெண்டுலம்ஸ்ன்ற கான்செப்ட், கோஆர்டினேஷன் பிரின்சிபல், அமால்கம் டெக்னிக் அண்ட் எனர்ஜி ஒர்க், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றின சாப்டர்ஸ் இந்த புக்கில் இருக்கு. ஸோ உங்கள் ரியாலிட்டியை எப்படி நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, ரியாலிட்டி கிரியேஷன்றதே உங்கள் ரியாலிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற மட்டுமே. அண்ட் அது சீக்ரெட் என்னன்னா, நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாலிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அந்த சிம்பிள் கான்செப்ட் தான் நிறைய புக்ஸ் வேற வேறு விதமாக சொல்லுது. ஓகே, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் எசன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா புக்குமே ஒரு விஷயம் தான் சொல்ல வருது. ஓகே, அண்ட் அந்த ஒரு விஷயத்த நான் என்ன உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் நான் சொன்னாலுமே அதோட டெப்த் என்ன, அதோட எசன்ஸ் என்ன, அது எவ்வளோ தூரம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மீனிங் தருது, எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் கொடுக்க மாட்டேங்க. ஸோ நிறைய புக்ஸ் படிக்கும்போது யூ கம் டு நோ என்ன சொல்ல வராங்கன்ற அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு. ஸோ அகெயின் ஸ்டார்ட் வித் சம்திங், ஸ்டார்ட் ஓவர் சம்வேர். நீங்கள் வந்து இந்த டீல் நான் போகிற புக்ஸும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த புக்கு தான் படிங்க, இந்த புக்கை படிக்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ வுட் சே புக்ஸ் படிக்கிறது ரொம்ப 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 நல்ல ஹேபிட். அந்த புக்ஸ் படிக்கிறதுனால தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. பட் நீங்கள் புக்ஸ் படிக்கிற பர்சன் இல்லாமல் இருக்கீங்கன்னா அப்போ என் வீடியோஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, பிகாஸ் எத்தனை புக்ஸ் படித்தாலுமே என்னோட யூனிக் அபிலிட்டி எங்கன்னு நான் பார்க்குறேன்னா கனெக்டிங் த டாட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் மோர் அண்ட் மோர் புக்ஸ் படிக்க ஃபர்ஸ்ட் யூ நீட் டு இன்வெஸ்ட் லாட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆத்தர்ஸ் வேற விதமாக சொல்லுவாங்க. ஓகே, கம்பரைஸ்டாக ஒரே சிஸ்டமேட்டிக்காக நம்ம டே டு டே லைஃப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத வந்து நிறைய ஆத்தர்ஸ் தவற விட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் வை அண்ட் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு இந்த புக்ஸில் சில புக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டான இங்கிலீஷாக இருக்கும். அண்ட் புரிஞ்சுக்கச்சு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது. ஓகே, ஸோ பிகாஸ் சில புக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஓகே, எல்லா புக்ஸுமே எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆஃப்கோர்ஸ். பட் எல்லாருக்கிட்டையும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த எல்லா புக்ஸையும் அழிச்சிட்டு நான் எடுத்த பர்சனல் நோட்ஸ் இருந்தாலே போதும், நான் படிச்சுப்பேன். ஓகே, ஸோ என்னோட பர்சனல் நோட்ஸ் நான் எப்படி பர்சனலாக பார்க்குறேன்றது தான் என்னோட ஸ்கில் செட். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்கில் செட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் படிக்கலாம். இல்லை நிதிஷ் நீங்கள் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் கொடுத்துருக்கேன். யூ கேன் இமெயில் மீ அண்ட் வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஓகேவா? பிகாஸ் எல்லாருக்குமே வந்து 100கணக்கான புக்ஸை படித்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணி எது ஒர்க் ஆகலைன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஹானஸ்ட்லி நோ ஒன் ஹேஸ் டைம். ஓகேவா? ஸோ அதனால தான் கோச்சஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஹையரிங் அ கோச் இஸ் லைக் கெட்டிங் அ ஷார்ட் கட். ஓகேவா? ஸோ நான் புக்ஸ் மட்டும் படிக்க மாட்டேன், எக்கச்சக்க யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், $1000s கொடுத்து கோர்சஸ் வாங்குவேன். அண்ட் ஸோ எல்லாமே கலந்து அடைச்சு தான் ஒரு 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 ஓவரால் சிஸ்டமாக ஐ எம் ப்ரெசென்டிங் இட் டு யூ இன் மை வீடியோஸ். ஓகே, ஸோ இந்த புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு கேட்டனால மட்டும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஸ்டார்ட் ரீடிங். கண்டிப்பாக ரீட் பண்ணக்கூடாது சொல்லுவேன். கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரீடிங், பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆர் த சேம். ஃபைனா? நான் எதுக்கு இவ்வளோ சொன்னேன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் வந்து டுஃப்டி த ஹை ப்ரீஸ்டஸ் பை வடீம் ஜீலண்ட். ஸோ எஸ்ராங் புக்கு, அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர்ஸ் வடீம் ஜீலண்ட். அண்ட் இந்த புக்கில் இட்ஸ் ஒரு வியர்டான புக்கு, பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். எப்படி நம்ம அவேர்னஸ் யூஸ் பண்ணுறது, லைஃப் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ரோபோட் மாதிரி இல்லாமல் எப்படி நம்ம அவேர்னஸ் யூஸ் பண்ணி வேக்க பார்க்குறது. அண்ட் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் இந்த புக்கில் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பிளேட் டெக்னிக், லைக் விஷுவலைசேஷனே ஒரு யூனிக்கான வேலை பண்ணுறது. அந்த யூனிக்கான வேலை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஸ்டஃப் இந்த புக்கில் இருக்குது. அண்ட் ஆக்சுவல் ரியாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட்ஸும் ரொம்ப கிளியராக அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட் 3 Magic Words பை U.F. Anderson. ஸோ
சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, சப்கான்ஷியஸ் மைண்ட்னால நம்ம ரியாலிட்டி எப்படி மாறுது, செல்ஃப் ஹிப்னோசிஸ், நம்மளே எப்படி ஹிப்னடைஸ் பண்ணிக்கிறது. அண்ட் அதை பற்றின தெளிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 3 மேஜிக் வேர்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் இதில் லவ் பற்றி பேசியிருப்பாங்க, ஹெல்த் பற்றி பேசியிருப்பாங்க, மணி பற்றி பேசியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி குட் புக். கொஞ்சம் ரொம்ப டென்ஸாக ரொம்ப டீப்பாக இருக்கும், பட் அமேசிங் புக். நெக்ஸ்ட், realm of imagination. Okay, so realm of imagination அப்படின்ற பை எட்வர்ட் ஆர்ட். ஓகே, ஸோ எட்வர்ட் ஆர்ட்ன்றவர் ஒரு யூடியூபர், நான் ஃபாலோ பண்ணுற யூடியூபர். அண்ட் நெவில் கோடாட் ஒரு டீச்சிங்ஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக்கி கண்டென்ஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே, ஸோ நெவில் கோடாட பற்றி படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் எட்வர்ட் ஆர்ட்டோட புக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். மெயினாக இது அவர் ஃபர்ஸ்ட் புக் realm of imagination. அண்ட் அவரோட செகண்ட் புக் no one to change but self. டைட்டிலே மாசா இருக்குல்ல. டைட்டிலோட மீனிங் என்னன்னா லைக் நோ ஒன் டு சேஞ்ச் பட் செல்ஃப். அப்படின்னா இங்க நீங்க எதையும் மாத்துறதுக்கு இல்லை, யாரையும் மாத்துறதுக்கு இல்லை, நீங்க உங்களை தான் மாத்திக்கணும். நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரியாலிட்டியோ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, வெரி பவர்ஃபுல் டைட்டில், வெரி பவர்ஃபுல் புக். இந்த புக்கை நான் ஒரு 3 to 4 months முன்னாடி படிச்சேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் 3 months இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 times ரீட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு there is stuff in this book. Okay, and மெயினா எட்வர்ட் ஆர்ட் அவர் 2 புக்லயுமே இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. ஓகே, பிகாஸ் நெவில் கோடாட் ஒரு டீச்சிங்ஸ் இமேஜினேஷன் சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். ஸோ ஹவு கேன் யூ இமேஜின் மோர் ஈஸிலி, ஹவு கேன் யூ ஃபீல் யூ டிசைர் ரியாலிட்டி மோர் ஈஸிலி அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இந்த 2 புக்ஸ்லேயே இருக்கும். ஸோ realm of imagination a good book, but no one to change but self, அந்த புக் இன்னும் ரொம்ப அமேசிங்கான புக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா The Complete Conversations with God by Neil Donald Walsh. Okay, so Neil Donald Walsh கடவுள் கிட்ட வச்சுக்கிட்ட டயலாக் பத்தின இந்த புக். ஓகே, அண்ட் மொத்தம் 3 புக்ஸ் இருக்கும். இட்ஸ் அ சீரீஸ். அண்ட் ஆக்சுவல் எப்படி காட் ஒர்க் ஆகுது. ஓகே, காட்னா என்ன, கடவுள்னா என்ன. ஓகேவா, லைக் ஏத்திஸ்ட்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, கடவுள் நிஜமாவே இருக்காருன்னா அப்போ வந்து இந்த போர், இந்த கொலை இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது இல்லை, இவ்வளோ அநீதி இந்த உலகத்தில் நடக்குது, அப்போ எப்படா கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்குற கேள்விகளுக்கு சரி, மற்ற விஷயங்கள் ஏத்திஸ்ட் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமே ஒரு பதிலடியாக அந்த புக் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக காட் எப்படி ஒர்க் ஆகுறாரு, காட்னா என்ன. ஓகே, அண்ட் காட் எப்படி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. பிகாஸ் நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, காட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் யூ எவ்ரிடே. எப்படி கம்யூனிகேட் பண்றாரு, காடோட லாங்குவேஜ் என்ன, எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் எக்கச்சக்க டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ், ஹெல்த், செக்ஸ், மணி, சக்ஸஸ், வெயிட் லாஸ், எது நீங்கள் கேளுங்க அந்த புக்கில் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் 3 books, a very amazing book. You can read it if you want. Next, Awaken Imagination by Neville Goddard. So அகைன் ஒரு கொஞ்சம் டஃப்பான புக் நெவில் கோடாட் ஒரு புக் படிக்கிறதுக்கு, பட் அகைன் அமேசிங் புக். உங்கள் இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்ணி ரியாலிட்டியை மாற்றுறது அதை பற்றின அந்த புக். அகைன் குட் புக். நெக்ஸ்ட், பீயிங் ஹையர் செல்ஃப் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். அண்ட் இதை நான் வந்து ஒரு ஹை ஏல கொடுப்பேன். அகைன் ரொம்ப ரொம்ப பெரிய புக், பட் அகைன் ஃப்ரெட்ரிக் டாட்சன் என்ன சொல்ல வர, டீச்சிங்ஸ் என்ன அப்படின்ற கண்டென்ட்ஸ் ஃபார்மில் ஒரு சம்மரியை தெரிஞ்சுக்கணும்னா பீயிங் ஹையர் செல்ஃப் போதும். ஓகே, ஸோ அகைன் அ வெரி குட் புக் தட் யூ கேன் ஃபாலோ. நெக்ஸ்ட், த சீக்ரெட். அகைன் இன்னொரு தண்டகரமான புக்கு. லைக் I don't agree with so many things that have been mentioned in this book. And எனக்கு பிடிக்கலங்க, பிகாஸ் நிறைய விஷயம் வந்து தப்பாக இருக்குது இந்த புக்கில். லைக் ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் கூட பேசிக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சா மட்டும் போதும் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக்கான வியூ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இந்த புக் சொல்லுது. அண்ட் இந்த ஒரு புக்னால நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் மேனிஃபெஸ்டேஷன் மேலே இருக்குது. ஓகே, ஸோ இந்த புக்கை நான் மன்னிக்கவே மாட்டேன். மோசமான புக், படிக்காதீங்க. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அதை தாண்டி நான் கொடுத்துருக்க வேறு எந்த புக் வேணும் படிங்க, இந்த புக்கை படிக்க வேணாம். பிகாஸ் ஃபண்டமெண்டலி நிறைய விஷயத்தில் இந்த புக் ராங்காக இருக்குது. எந்த விஷயத்தில் ராங்காக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் இட் டவுன், அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட், அட் யோர் கமாண்ட். அகெயின் இன்னொரு நெவில் கோடாட் புக், அ குட் புக். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அகைன் நெவில் கோடாட் அவரோட டீச்சிங்ஸை வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாரு. அகைன் யூசிங் இமேஜினேஷன், தூங்க போகும்போது சாட்ஸ் யூஸ் பண்ணுறது. சாட்ஸ்னால் வந்து தூங்க போகும்போது நம்ம இமேஜினேஷன் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேட் தூங்க போகிறது தான் சாட்ஸ். ஓகே, அண்ட் அட் யோர் கமாண்ட் அப்படின்னா ஹவு யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ரியாலிட்டி பை யூசிங் யர் கமாண்ட். ஸோ அகைன் அ குட் புக். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
நெக்ஸ்ட் மெட்டபிசிக்கல் மில்லியனர்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்கலாம். இட்ஸ் அ குட் புக். மெயினாக எனக்கு இந்த புக்கில் பிடிச்சது என்னன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஒரிஜின், அதாவது எப்படி குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆச்சு, எப்படி அது டெவலப் ஆச்சு, அண்ட் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி இந்த புக்கில் பேசியிருப்பாங்க. இந்த அப்சர்வர் எஃபெக்ட் பற்றி இந்த புக்கில் பேசியிருப்பாங்க. லைக் நீங்கள் வந்து மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கற்றுக்க வேணாம், அகைன் ஒரு சயின்டிஃபிக் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மேனிஃபெஸ்டேஷன் என்ன, குவாண்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக், அதுவும் ஸ்டார்டிங் சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த கபாலியான். ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷனலான புக். ஓகே, ஹெர்மெடிக் ட்ரெடிஷனில் ஒரு 7 லா இருக்கு. ஓகே, யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுங்கன்னு சொல்றீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு லா தான், ஆனால் அந்த ஒரு லா மட்டும் நம்ம யூனிவர்ஸை கவர்ன் பண்ணல. தேர் ஆர் மோர் லாஸ், மோர் இம்பார்ட்டன்ட் லாஸ் than law of attraction. ஓகேவா? லைக் law of correspondence, law of gender, law of mentalism அப்படின்னு சொல்லிட்டு there are 7 laws that literally govern our entire life and our universe. ஓகே, ஸோ அந்த 7 laws என்னென்ன, அது எப்படி நம்ம ஹார்னஸ் பண்றது அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணும்னா த கபாலியான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது இந்த விஷயத்துல நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த புக்ஸ்ல இருந்து வர மெயினான இம்பார்ட்டன்டான பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் என்னோட எல்லா வீடியோஸ்லுமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த புக்ஸை நீங்கள் படிக்காம இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஃபீலிங்ஸ் வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி நான் ஒரு 20 வீடியோ போட்டிருப்பேன்னா எல்லாமே இந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இந்த புக்ஸ் படிக்கிறதுனால உங்களோட வியூ இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, மற்ற ஆத்தர்ஸ் அவங்களோட அப்ரோச் என்னவா இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஸோ இத்தனை புக்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு புக்கு பற்றி நான் என்னால் படிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகே, பிகாஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே ஆல்ரெடி என் வீடியோஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், மேலும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேணாம். எதாவது மிஸ் அவுட் பண்ணுறோமோ, எதாவது நம்ம கற்றுக்காமல் இருக்கோமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்க தேவையில்லை. பிகாஸ் மை வீடியோஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஓகேவா? நெக்ஸ்ட், த ட்ரிக் டு மணி இஸ் ஹேவிங் சம். பயங்கரமான புக், அமேசிங்கான புக். அண்ட் டைட்டிலே போட்டிருக்கான் புக் எதை பற்றின்னு, த ட்ரிக் டு மணி இஸ் ஹேவிங் சம். காசு உங்ககிட்ட இருந்தால் காசு உங்ககிட்ட வந்து கொட்டும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹேவிங் சம், அதாவது காசு நம்ம வைப்ரேஷனலாக அதை ப்ரொசஸ் பண்ணும்போது ஃபிசிக்கலாகவும் நம்மளால ப்ரொசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மணி பற்றின ஃபுல் மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா த ட்ரிக் டு மணி இஸ் ஹேவிங் சம், அமேசிங்கான புக். நெக்ஸ்ட், ஹீலிங் அண்ட் ரெக்கவரி பை டேவிட் ஹாக்கின்ஸ். ஸோ ஹீலிங் அண்ட் ரெக்கவரி ஸோ லெட்டிங் கோவை தாண்டி ஹீலிங் அண்ட் ரெக்கவரி பை டேவிட் ஹாக்கின்ஸ் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக ஒரு 3 தடவை ரீட் பண்ணியிருப்பேன். டிப்ரெஷன் வந்து எப்படி வெளில வருது, ஒரு பெயின் அண்ட் சஃபரிங், ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து எப்படி வெளில வருது, அப்புறம் வெயிட் எப்படி லூஸ் பண்ணுறது, அண்ட் அதை பார்த்தீங்கன்னா எப்படி உங்க ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்ற மோஸ்ட் ஃபவுண்டேஷனல் அண்ட் நிறைய ஹெல்த் ரிலேட்டடாக பிரின்சிபல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆர் நீங்களும் ஒரு கோச்சாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் உங்களே ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹீலிங் அண்ட் ரெக்கவரி இட்ஸ் அன் அமேசிங் புக். இட்ஸ் அ வெரி வெரி ஃபவுண்டேஷனல் புக் தட் யூ கேன் ரீட். எனக்கு கேட்டிங்கன்னா எஸ் ரேங்க்ல இருக்க எல்லா புக்குமே எல்லாருமே படிக்கணும். ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவ்வளோ விஷயம் உங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் ஒரு புக்குமே உங்கள் என்டையர் அவுட்லுக் ஆன் லைஃபே மாற்றும், அந்த அளவுக்கு பவர் இருக்கு ஒரு புக்குமே. ஓகேவா? ஸோ நல்ல புக் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட், கிரியேட் த ரியாலிட்டி யூ ப்ரிஃபர் பை அகெயின் ஃப்ரெட்ரிக் டாட்சன். அண்ட் இந்த புக்குக்கு ரிவ்யூஸ் கூட பெருசாக அமேசானில் இருக்காது. ஓகே, பட் என் ஃபேவரட் ஆத்தர், ஸோ கண்டிப்பாக அவரோட புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன். அண்ட் கிரியேட் த ரியாலிட்டி யூ ப்ரிஃபர், அகெயின் உங்களுக்கு உங்கள் ப்ரிஃபர் ரியாலிட்டியை அப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பெரிய டாஸ்க் எடுத்துகிட்டு இந்த புக்கு அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல புக், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட், ரியாலிட்டி கிரியேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ இதே நான் கண்டிப்பாக எஸ் ரேங்க்ல கொடுப்பேன். மேனிஃபெஸ்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பைபிள் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரியாலிட்டி டான்சர்ஸிங் அப்படி சொல்லிட்டேன். பட் ரியாலிட்டி கிரியேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அது ஒரு கம்ப்ளீட் கம்பெண்டியம் அப்படின்னு சொல்லலாம். லைக் there are so much stuff in this one book. அதாவது ஃப்ரெட்ரிக் டாட்சனோட மொத்த என்டையர் டீச்சிங்ஸை கம்ப்ரைஸ் பண்ணி ஒரே புக்கில் கொடுக்கணும்னா இட்ஸ் அ வெரி லாங் புக் பட் வெரி பவர்ஃபுல் புக். எது நூக் அண்ட் கார்னர் ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அன் அமேசிங் புக், யூ கேன் ரீட். ஓகே, நெக்ஸ்ட், த மிராக்கிள்ஸ் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் அட்டென்ஷன். அகெயின்
ஃப்ரெட்ரிக் டாட்சன் புக்ஸ் தான் இங்கே அட்லீஸ்ட் ஒரு 20 புக்காச்சும் இருக்கும், 10 புக்காச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ புக்ஸ் இருக்கு. நவ் த மிராக்கிள்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அவேர்னஸ். உங்க அட்டென்ஷன் அவேர்னஸை யூஸ் பண்ணி என்னென்ன மிராக்கிள்ஸ் பண்ண முடியும், எப்படி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும், எப்படி உங்க ரியாலிட்டிஸை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரீக்வன்சியில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இஸ் யூர் அட்டென்ஷன். ஸோ பியூர் அண்ட் பியூர் அட்டென்ஷன் எவ்வளோ முக்கியம், அந்த ஒரு அட்டென்ஷனை வச்சு உங்களோட கவனத்தை வச்சு என்னென்ன சேஞ்சஸ் ரியாலிட்டியில் மேக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை புட்டு ஃப்ரெட்ரிக் வச்சிருப்பாரு. ஸோ அகெயின் an amazing book that you can read. Okay, next, The Dynamic Laws of Prosperity by Catherine Ponder. ஸோ ஃப்ளாரன்ஸ் காவல்ஷன் பற்றி நான் பேசியிருப்பேன். அவங்களோட டீச்சிங்ஸும் இவங்களோட டீச்சிங்ஸும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அண்ட் இவங்களுமே நிறைய அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி there are many laws that you can use to become rich. Okay, so a very good book. இதோட ஆடியோ புக் கூட யூடியூப்ல இருக்கு, ஃப்ரீ தான். அதை கேட்க ஆரம்பிங்க, அவர் படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப அமேசிங்கான புக். ஆக்சுவலாக இதை நான் 7 கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக் ஏன் கொடுக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட், கான்வர்சேஷன்ஸ் வித் கிரியேட்டர் பை அகெயின் ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ இந்த ஆத்தர்லேயே எனக்கு ரொம்ப லீஸ்ட் ஃபேவரட்டான புக்னா இதுதான். பிகாஸ் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பெருசாக இந்த புக்கில் இருக்காது. ஸோ உங்களோட கிரியேட்டர் கூட ஹவு டு ஹாவ் அ கான்வர்சேஷன், ஒரு சைக்கலாஜிக்கலான புக். அண்ட் இந்த புக்கை படிக்க கொஞ்சம் நிறையவே ஓப்பன் மைண்ட் இருந்துச்சு தேவை. அண்ட் உங்களோட டெய்லி டே டு டே லைஃப்க்கு ஐ டோன்ட் திங்க் திஸ் புக் வில் ஹெல்ப் யூ மச். ஸோ படிக்கிறதுனா படிக்கலாம், பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். அண்ட் த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக் ரொம்ப பாப்புலரான புக்கு. லைக் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இந்த புக்கை படிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய யூடியூபர்ஸும் அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு பெருசாக அந்த புக் பிடிக்கல. பிகாஸ் ரொம்ப பேசிக்கான ஒரு புக்கு. அண்ட் ரொம்ப லைக் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் பிகினர் யூ கேன் ஸ்டார்ட் திஸ் அவுட். ஓகே, ஸோ ரொம்ப கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். பட் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த லிஸ்ட்டை சொன்ன மற்ற சில புக்ஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்ற பட்சத்தில் இந்த புக் நீங்கள் படிச்சிங்கன்னா பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் ஆகாது. ஜோசப் மர்ஃபி as an author is a legendary author. அவரோட மற்ற புக்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நல்ல பெட்டர் புக்ஸ் இருக்குது அவரோட அது. பட் த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பெருசாக இட் டidn't resonate with me. அண்ட் நெக்ஸ்ட், லிவிங் அன்டெதர்ட் அண்ட் அகெயின் த அன்டெதர்ட் சோல். இந்த 2 புக்குமே இங்கே ஆமாம் இது கரெக்ட் தான். ஸோ இந்த 2 புக்குமே ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ரொம்ப ஒரு சிம்பிளான லாங்குவேஜில், லைக் யூ வில் ஃபீல் மச் பெட்டர் ஜஸ்ட் பை ரீடிங் திஸ் புக். ஓகே, நீங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜில் இருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னா, ஜஸ்ட் பை ரீடிங் திஸ் 2 புக்ஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர். ஓகே, அண்ட் இந்த புக்ஸில் மெயினாக சம்ஸ்காராஸ் அப்படின்ற ஒரு ஈஸ்டர்ன் ஃபிலாசபிக்கல் ஐடியாவை வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சம்ஸ்காராஸ்னால் ஃப்ரோசன் எமோஷன்ஸ் தட் ஆர் ஹெல்ட் வித்தின் யுவர் பாடி. ஓகே, ஸோ இந்த ஃப்ரோசன் எமோஷன்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி பென்டப் எனர்ஜி வந்து எப்படி வெளில கொண்டு வரதுன்ற பற்றின தியரி இந்த புக்ஸில் ரொம்ப ஃபவுண்டேஷனலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அகெயின் an amazing book that you can read. And next, Meeting the Shadow by மீட்டிங் த ஷேடோன்றது லைக் ஷேடோ ஒர்க் பற்றி நிறைய பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். பட் உங்களோட ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்ட ரெப்ரஸ் பண்ணப்பட்ட செல்ஃப். ஓகே, இந்த ஒரு செல்ஃபை, உங்களோட பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃபை வேறு யாருக்கும் காமிக்க மாட்டீங்க, உங்களுக்கு கூட தெரியாது. ஓகே, ஸோ அதுதான் ஷேடோ. அண்ட் அந்த ஷேடோவை நம்ம கூட இன்டிகிரேட் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, ஸோ ஷேடோ ஒர்க்குக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பிகினர் லெவல் இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ரீட் மீட்டிங் த ஷேடோ. அண்ட் இந்த ஃபீல்டில் நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, மெயினாக கார்ல் யங் அண்ட் ஜானிஸ் வெக், அந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் there are 16 ஆத்தர்ஸ். அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேடோனா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஆத்தர்ஸ் கிட்ட இருந்து அந்த டிரான்ஸ்கிரிப்டை ஒரே புக்காக கண்டென்ஸ் பண்ணி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷேடோனா என்ன, ஷேடோ ஒர்க் எப்படி பண்ண ஆரம்பிக்கிறதுன்ற ரொம்ப பேசிக்கான ஒரு புக், ரொம்ப ஃபவுண்டேஷனான ஒரு புக் அப்படின்னா மீட்டிங் த ஷேடோ சொல்லுவோம். நெக்ஸ்ட், அவுட்விட்டிங் த டெவில். ஓகே, நான் அவுட்விட்டிங் த டெவில்னா வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து நரகத்தில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெவில் இஸ் இன் அவர் மைண்ட். ஓகே, ஸோ நம்ம டெவில் டெண்டன்சிஸ், அதாவது வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது, பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட டெவில் மைண்ட் தான் பண்ண தூண்டும்.
ஸோ அந்த டெவில் மைண்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற பற்றின இந்த புக். அண்ட் நெப்போலியன் ஹில் அந்த புக் எழுதியிருப்பாரு. திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற புக்கும் அவன் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக் பற்றி பேசும்போது ஒரு அந்த கர்மாந்தரமான புக் தான் அதுவும். பட் ஒரு சாப்டர் பர்சிஸ்டன்ஸ் பற்றி ஒரு சாப்டர் இருக்கும். தட் இஸ் அன் அமேசிங் சாப்டர். பட் அதை தாண்டி பெருசாக ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹெல்ப் எனி ஒன். பட் அவுட்விட்டிங் த டெவில் இட்ஸ் அ வெரி குட் புக் தட் யூ கேன் ரீட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கரேஜ் டு பி டிஸ்லைக், அகெயின் ஒரு நல்ல புக். அண்ட் ஐ வுட் சே ஆமாம் ஏழை கொடுக்கும். ஐ மீன் யூ கேன் ஹீல் எனி ஒன் ஏழை கொடுக்கலாம், அதுவும் நல்ல புக். ஸோ த கரேஜ் டு பி டிஸ்லைக், அதாவது சைக்கோதெரப்பி அண்ட் சைக்காட்ரியோட ஃபாதர்ஸ் அப்படின்னு சொன்னால் சிக்மண்ட் ஃப்ராய்டை சொல்லலாம், கார்ல் யங்கை சொல்லலாம், அண்ட் ஆல்ஃபிரட் ஆட்லர் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் சைக்கோதெரப்பியோட 3 ஜெயன்ஸ். ஓகே. அண்ட் ஆல்ஃபிரட் ஆட்லரோட ஃபிலாசபி பற்றி இந்த புக். ஓகே. ஸோ கார்ல் யங் நிறைய பேருக்கு தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் நிறைய பேருக்கு தெரியும், பட் ஆல்ஃபிரட் ஆட்லர் பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. ஸோ அவரோட டீச்சிங்ஸ் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த புக் ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் புக், வெரி ஐ ஓப்பனிங் புக். ஓகே. அண்ட் த வேர்ல்ட் இஸ் அ மிரர், வெரி குட் புக். நம்ம வேர்ல்ட் கண்ணாடி மாதிரி. ஓகே. ஸோ அ பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் புக், பட் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே. ரொம்ப ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் 100 pages, பட் அது உங்கள் என்டையர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கே மாற்றும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான புக். ஸோ த வேர்ல்ட் இஸ் மிரர் பை நாடா அமாரின்னு நினைக்கிறேன் ஆத்தர். வெரி ஷார்ட் புக், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த என்டையர் லிஸ்ட்டில் எது ஒரு புக்கு எனக்கு ஆரம்பிக்க கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த வேர்ல்ட் இஸ் மிரர் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இலுமினேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ கண்டிப்பாக இதோட டாப் எஸ்ல கொடுப்பேன். பிகாஸ் இந்த புக்கில் மொத்தம் 4 டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லெட்டிங் கோ பற்றி பேசியிருப்பாங்க, ரியாலிட்டி கிரியேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 4 டூல்ஸுமே உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த 4 டூல்ஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஃப்ரெட்ரிக், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 டெக்னிக்ஸ் என்ன, எப்படி தெரிஞ்சுக்கணும், அதில் அது என்னென்னு கியூரியஸாக இருக்குன்னா இலுமினேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன் கண்டிப்பாக படிக்கலாம். இந்த புக்கை அட்லீஸ்ட் ஒரு 5-6 தடவையாச்சும் ரீட் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அ வெரி அமேசிங் புக். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் வெல்த் அட்ராக்ஷன் பை ஃப்ரெட்ரிக் டாட்சன். ஸோ லோ ஏல கொடுக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் வெல்த் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஊவான புக்கை நினச்சிக்காதீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப ப்ராக்டிக்கலான கான்செப்ட்ஸ் வந்து ஃப்ரெட்ரிக் டிஸ்கஸ் பண்ணுவார். பிஸ்னஸ் லெசன்ஸ் அண்ட் ஹவு டு கண்டக்ட் அ பிஸ்னஸ், ஹவு டு ட்ரீட் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஹவு டு அட்ராக்ட் வெல்த் ஈஸிலி. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தட் ஃப்ரெட்ரிக் ரோட் ஆன் மணி அண்ட் அதை பஞ்ச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஒரே புக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அகெயின் என்னோட ஃபேவரட் ஆத்தர். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பயஸ் இருக்குதான், பட் யூ கேன், உங்களுக்கு இன்னும் மணி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ரீட் திஸ். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரேயர் த ஆர்ட் ஆஃப் பிலீவிங். நான் ப்ரேயரை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக எப்படி ப்ரே பண்ணுறது, நிறைய பேர் ப்ரேனா வந்து கடவுள்கிட்ட பெக் பண்ணுறது, கடவுள்கிட்ட வந்து வாட் வி கேன் சே ஒரு பெக்கிங் ஆட்டிடியூடோட இருப்பாங்க. பட் தட் இஸ் தட் இட் 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 டசன்ட் ஒர்க் தட் வே. ஓகே. ஸோ பைபிள்லையும் சரி பகவத்கீதாலையும் சரி ஹவு டு ஆக்சுவலி ப்ரேன்ற சீக்ரெட் அதில் இருக்கும். ஸோ ஹவு டு ஆக்சுவலி ப்ரே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங் திஸ் புக். ப்ரேன்றது இஸ் அ பியூர் சைக்கலாஜிக்கல் ஒர்க். ஓகே. அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஹேவிங் ஃபெய்த், and having faith is a very important thing that most people don't have nowadays. முக்கியமாக Gen Z they don't have it. Okay. ஸோ இங்கே இருக்கிற எல்லா புக்ஸுமே இட் டீல்ஸ் வித் பியூர் சைக்கலாஜிக்கல் ஒர்க். ஓகே. இதில் எதுவுமே வந்து மெட்டபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு பேஸ் எசன்ஸில் பார்த்தா இட்ஸ் பியூர் சைக்காலஜி. இட்ஸ் அபவுட் சேஞ்சிங் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ அதை பற்றினா ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. அண்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 50+ புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டில். அண்ட் ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கொடுத்தாச்சு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஆர் மை வீடியோஸ் இஸ் மோர் தென் எனஃப். பட் அதை தாண்டி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் திஸ் லிஸ்ட். என்னோட ஃபேவரட் புக்ஸ் என்னன்னு ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி பார்ட் 2 வேணும்னா நான் போடுறேன். பட் ஐ திங்க் திஸ் மோர் தென் எனஃப். பார்ட் 2 போடலாமே, எனக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. புக்ஸை பற்றி பேச ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ பார்ட் 2 நான் போடுறேன். பட் ஐ திங்க் தட்ஸ் இட். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லிஸ்ட், மை ஃபைனல் ரேங்கிங்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அமேசான் போங்க, வாங்க ஆரம்பிங்க. ஒரு ஃப்ரீயாக PDF கிடைச்சாலும் பரவாயில்ல, படிங்க. அண்ட் yeah, that's it from me. I will see you in another video.